ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நெக்ஸ். ஸோ எஃப்எஃப் தவிர்த்துட்டு ஒரு மூவி தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. இது ஒரு ஒன் ஷாட் ஒரு மூவி தான், கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனாக இருக்கலாம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் மூவி. உங்களை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்டா. இந்த வீடியோவில் மியூசிக் இருக்காது. டேக்குக்கு வந்து ஒரு பேபி இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் லிட்டில் யூனிவர்ஸ் தான் இந்த மூவியோட டைட்டில். ஸோ நம்மளுடைய மூவியோடைய டாப் ஜிகே, பாட்டம் டேயாங். ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிஎல் லவராக இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மூவியோட ஸ்டார்டிங்கில் தான் 2 பேர் தான் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் மறுவதையே சொல்கிறேன், என்னோடய பேச்சை தட்டாத, நான் எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்போடா மேரேஜ் பண்ண போகிற? நானும் பேரம்பேத்திலாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்க வேணாமா? எப்போ தான் நீ மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்க? அம்மா, நான் உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்கிறேன், தயவு செய்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு மட்டும் தயவு செய்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டே, அப்படி நீ மேரேஜ் பண்ணலைன்னா எப்படா உனக்குன்னு குழந்த குட்டி வந்து நான் என் பேரம்பேத்தி அனுபவித்து நான் போய் சேர்றது? என்னை விட சின்ன பிள்ளைங்க, அதான் அந்த பக்கத்து வீட்டு கவிதா, எதிர்த்த வீட்டு லலிதா, அவங்களாம் பேரம்பேத்தி பார்த்துட்டாங்க. நான் எப்படா பார்க்குறது? எப்படா நீ எனக்கு பேரம்பேத்தி வச்சு தரப்போகிற? நானும் ரொம்ப காலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா ரொம்ப தான் இது பண்ணுற. எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜங்குக். நீ மறுவதையாக நான் சொல்கிற பேச்சு கேட்டு நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணுற. அந்த பையன் பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்கான்டா, ஒரு தட்டியாவது பாரேன். பார்க்கவும் மாட்டுற, சொல்கிறது கேட்கவும் மாட்டுற. என்னங்க, நீங்களாவது எதாவது சொல்லுங்கள். ஐயோ, நான் எதுவும் சொல்லணுமா? அப்புறம் நீ ஏதாவது சொல்லி நான் சொல்லி அவன் என்னை முறைப்பான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அப்பா சொல்ல, ஜங்குக்கோட அம்மா தான், நீங்கள் என்னத்துக்கு தான் ஒன்றுத்துக்கும் லைக் கிடையாது. நான் எவ்வளோ பெரிய சிஇஓ தெரியுமாடி? இதுக்கு தான் லைக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா சொல்லுவோம். இப்போ ஜங்குக்கு தான், எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டி ஆகணும் அதானே? ஆமாடா, அதுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் கூட வாங்க, நேராக போய் லெஃப்ட் எடுத்தோன்னா அடுத்த ஸ்ட்ரீட்லேயே ஒரு கிண்டர் கார்டன் இருக்குது, அங்கே போய் நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க. அங்கே இருக்கிற சின்னஞ்சிறுசு எல்லாம் உங்களை பாட்டி 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 பாட்டின்னு கூப்பிடணும். சந்தோஷமா? போயிட்டு வரட்டுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு மற்றவங்க பிள்ளைங்கள்லாம் எனக்கு பாட்டி பாட்டின்னு கூப்பிட்றதுக்கு, என்னோடய பையனுடைய பொண்ணோ பையனோ வந்து பாட்டின்னு கூப்பிட்றதுல எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நீ போய் பார்க்குற. அந்த பையன் எவ்வளோ லட்சணமாக அழகாக இருக்கான்னு தெரியுமா? உனக்கு கரெக்டாக இருப்பான்டா, ஏற்ற பேராக இருப்பான்டா. ஏன்டா நான் சொல்கிறது கேட்டே தொலைய மாட்ற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அம்மாவோட கடைசி ஆசையாவது நினச்சிக்கோடா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா தான் எமோஷ்னலாக பிளாக் பண்ண. ஜங்குக்கு தான், அம்மா, உங்கள் ட்ராமாவில் இங்கே என்கிட்ட வந்து செல்லுபடி ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னமோ பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்துட்டு அந்த பையனை போய் பார்க்குறேன். டேட்டுக்கு ஓகே எனக்கு. நான் போய் பார்த்துட்டு அந்த பையன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீங்கள் என்னை விட்டுருவீங்கள்ல, என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்கள்ல? கண்டிப்பாக உனக்கு நீ போய் பாரு, அந்த பையன் கண்டிப்பாக உன்னை வேணான்னு சொல்ல மாட்டான்டா. ஒரு வேளை சொன்னான்னா நீங்கள் என்னை அடுத்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சரி, ஓகேடா, நீ என்ன பண்ணுற போய் பாரு. அவன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா இதுக்கப்புறம் நான் கல்யாண பேச்சை எடுக்க மாட்டேன் ஜங்கு. நீ போய் தயவுசெய்து பாருடா, சொல்கிறது கேளுடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி நீங்கள் எப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அப்போ பாருங்கள், ஆனால் மீட்டிங் இல்லாத போது பாருங்கள். நான் கொஞ்சம் பிஸியாக இல்லாத டயத்தில் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் கிளம்புறேன் வேலைக்கு. காலையிலே என்னுடைய மூடை ஸ்பாயில் பண்ணுறீங்கம்மா. டேய், உன் மூடை நான் எங்கடா ஸ்பாயில் பண்ணேன்? எனக்கு நீ கல்யாணம் பண்ணினேன்னா கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. ஐயோ, உங்கள் வார்த்தை குறைக்கணும்னு எனக்கு இது பண்ணுறீங்க. அப்படிலாம் இல்லைடா ஜங்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி நான் போகிறேன், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு இமெயில் இல்லைனா எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் கிளம்பிடுறாரு ஆஃபீஸ்க்கு. நம்ம ஜங்குக் என்னென்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருடா. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, அஃபிஷியலாக சிஇஓவாக இது பண்ணல. அவங்க அப்பா தான் இப்போ சிஇஓவாக இருக்கார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்காரு அவங்க அப்பா. ஜஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு அடுத்த ஆளாக நம்ம ஜங்குக் வந்து போய் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பார். ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு சிஇஓ மாதிரி, அசிஸ்டண்ட் மாதிரி. இன்னும் அஃபிஷியலாலாம் இது பண்ணலை. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், என்னங்க அந்த நம்பர் எடுங்க, அந்த புரோக்கர் கொடுத்தான்ல அந்த நம்பரை கால் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவும், இந்தாடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா தான் ஃபோன் நம்பர் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், யார் பேசுகிறது? மிஸ்ஸஸ் கிம் தானே? ஆமாம், நீங்கள்? நான் மிஸ்ஸஸ் ஜான், அந்த
புரோக்கர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆ சொன்னாங்க, நீங்கள் மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் கிம் தான் அப்படி திக்கி தானே சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலைன்னா நான் உங்களை இன்றைக்கி வந்து மீட் பண்ணலாமா? ஆ ஆம், சரி, ஓகே, மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போது நீங்கள் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் வந்துடுறீங்களா? ஆ ஆ சரிங்க. ஓகே, ஓகே. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் என்னை சம்மந்தின்னே சொல்லலாம். ஆ சரிங்க சம்மந்தி அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் கிம் சொல்ல, ஓகே, நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 5 பிஎம்க்கு வந்துடுறீங்களா? இல்லைன்னா இருங்க, உங்கள் அட்ரஸ் கூட கொடுங்க, நான் இப்போவே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஜான் சொல்ல, என்னோடய அட்ரஸ் இது தான் அப்படின்ற மாதிரி வந்து மிஸ்ஸஸ் கிம் தான் அவங்களோட அட்ரஸ் சொல்ல, ஃபோன் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர்லேயே தான் மிஸ்ஸஸ் ஜான் வந்து அவங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. காலிங் பெல் அனுப்பவும் நம்ம மிஸ்ஸஸ் கிம் தான் ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. நீங்கள் மிஸ்ஸஸ் ஜான் தானே? ஆமாம் மிஸ்ஸஸ் கிம், நான் தான் மிஸ்ஸஸ் ஜான். உள்ளே வாங்க சம்மந்தி அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் கிம் சொல்ல, சம்மந்தி நீங்கள் தப்பாக நினச்சிக்கலைன்னா ஜங்குக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அவன் ரொம்ப அடமெண்ட்டு. அதனால் டேங்கை பார்த்து பேசணும்னு அவன் நினைக்கிறான். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலைன்னா டேயாங்க்கும் ஜங்குக்கும் ஒரு டேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் வேணால் டேயாங்கிட்ட கேட்டு பாருங்களேன். நான் இருங்க கூப்பிட்றேன். டே டே இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும். நம்ம டே தான் அப்படியே வந்து நிற்கிறாரு. அம்மா யாருமா அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போ மிஸ்ஸஸ் கிம் சொல்ல வர பற்றி, இங்கே வா டே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜியான் தான் பக்கத்தில் உட்கார வச்சு, நான் தான் உன் மாமியார், நீ வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீ என் பையனை தான் கட்டிக்க போகிற, சரியா? அவன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அடமெண்ட்டு, ரொம்ப முரடை தான். ஆனால் நீ வந்து அவன் கூட நீ வந்து பேசி பார்த்தேன்னா அவனுக்கு ஒன்று பிடிச்சிருச்சு, நீ அவன் மேலே ரொம்ப கேரிங்காக ரொம்ப பாசமாக இருந்தேன்னா அவன் அப்படியே உன்கிட்ட மெல்ட் ஆயிடுவான், சரியா? நீ அவன்கிட்ட நீ பேசி பார்க்குறியா? ஒரு மாமியாராக இல்லாமல் ஒரு அம்மாவாக கேட்குறேன், எனக்காக சரியா? நீங்கள் போய் பாருங்கள், பேசி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படி நம்ம சொல்லவும், நம்ம டே தான், இல்லைம்மா நான் பேசி பார்க்குறேன், ஜங்குக்கை நான் ஃபோட்டோவில் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தது, என் தங்கச்சிக்கும் பிடிச்சிருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்போது எனக்கு மட்டும் பிடிக்காம இருக்குமா? எனக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் அவரோட கேரக்டர் அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அவர்கிட்ட பேசி பழகுனேன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் பேசி பார்க்குறேம்மா. எப்போது மீட் பண்ணுறது? நீ தயக்கமாலாம் இருக்க வேணாட்டே, நான் உன் அம்மா மாதிரி நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டேல, கண்டிப்பாக ஜங்குக் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு மருமவன், சரியா? சரிங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிஸ்ஸஸ் கிம் தான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி உங்களுக்கு இதில் சந்தோஷம் தானே அப்படின்னு நம்ம எனக்கு ஒன்றுமே இல்லை சம்மந்தி, எனக்கு ஜங்குக்கை ஃபோட்டோவில் பார்க்கும்போது பிடிச்சிருந்தது, நீங்கள் இப்போ பேசுனதுலேயும் நீங்கள் என் பையனை நல்லா பார்த்துக்குவீங்கன்னு தோணுது, அதனால் நான் உங்களை நம்பி என் பையனை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் பிடிச்சிருந்தது, மிஸ்டர் ஜான் பேசும்போதும் தெரிஞ்சுது. ஸோ நான் என் பையனை உங்களை நம்பி தரலான்னு நான் நினைக்கிறேன். அவங்க பேசட்டும், பேசி பார்த்ததுக்கப்புறம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரிங்க, இந்த வீக் சாட்டர்டே ஜங்குக் ஃப்ரீயாக இருப்பான், நீங்கள் வேணால் டேயை வந்து டேட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பவும், அத்தைன்னு எதுக்கு அம்மானே நீ சொல்லு டே அப்படின்ற மாதிரி சொல்லும். அம்மா வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்க. இல்லை டே, நீ இவ்வளோ ஜங்குக்கை பற்றி எடுத்து சொல்லி சரின்னு சொல்லிட்டதே எனக்கு மனசு நிறையவா இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரி, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் குடுகுடுன்னு கிச்சனுக்கு போய் ஒரு சம்படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு பாத்திரத்தில் தான் என்னமோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. என்னது இது? நான் இதை வந்து செஞ்சேன், எங்கள் வீட்டில் நான் எப்போயுமே தான் செய்வேன், என்னோடய என்ன சொல்கிறது ஸ்பெஷலான டிஷ்னே வச்சுக்கலாமே, நான் நீனிக்காக செஞ்சேன், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கும் நீங்களும் அவரும் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், ஓ
இப்போது 2 பேரும் தான் மிஸ்ஸஸ் ஜியானும் மிஸ்ஸஸ் கிம் தான். ஓ, உன் புருஷனுக்கு இப்போவே கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொன்னால் நம்ம தான் அப்படியே தக்காளி பழம் மாதிரி அப்படியே குட்டி குட்டி குட்டியாக ப்ளஷ் ஆகி அப்படியே செவந்து போயிடுறாரு. அப்படிலாம் இல்லை, கொடுத்தேன். சரி சரி நீ ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே தான் மிஸ்ஸஸ் ஜியானா அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. என்னட்டி உன் கணவனுக்கு இப்போவே சமைக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? அப்படிலாம் இல்லைம்மா, எப்போயுமே செய்கிற மாதிரி தான்மா செஞ்சேன் அப்படின்ற மாதிரி டே சொல்லும். சரி சரி போப்பா, நல்லா தக்காளி பழம் மாதிரி செவந்திருக்க, போய் கூல்டவுன் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு அப்படி குடுகுடுன்னு ஓடி போய் அவரோட ரூமில் போய் பொத்துன்னு விழுகிறாரு. இப்போ அவர் ஃபோனில் தான் ஒரு பர்சனோட பிக்கை தான் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அது வேறு யாரோட பிக்கும் இல்லை, ஜங்குக்கோட பிக் தான். ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம். பார்க்கவும் அழகாக இருக்கார், நல்ல கேரக்டர் மாதிரி தான் தெரியுது, பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி கனவு கண்டுட்ருக்கவும் இப்போ ஒரு பர்சன் தான் கால் பண்ணுறாங்க. வேறு யாருமே இல்லைடா, நம்ம ஜிமினா தான் கால் பண்ணுறாரு. மச்சான் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லைடா நான் அவரோட பிக்கை பார்த்துட்டு இருந்தேன், புது மாப்பிள்ளைக்கு பப்பரே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின்னு சொல்ல, சும்மா இருடா, அவருக்கு என்னை அவருக்கு பிடிக்குமானே தெரியல, பார்க்கலாம், டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு. என்னடா அதுக்குள்ளேயே மேரேஜ் டேட்டா? இல்லைடா, சும்மா பழகி பார்த்து பேசுகிறதுக்காக சாட்டர்டே சொல்லியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ மச்சான் நீ நடத்துடா, நடத்து, ஜங்குக்கு உனக்கு முன்னாடி இருந்தே பிடிக்கும், இப்போ சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும், இல்லைடா எனக்கு பிடிக்கும், அவரோட கேரக்டர் எப்படின்னு தெரியல மச்சான், என்னடா சிஓவாக இருக்கான், கோல்டாக தான் இருப்பான், கண்டிப்பாக பாரு, நீ தான் போய் மாத்திர மாதிரி இருக்கும். அப்படிலாம் சொல்லாதடா, அவர் நல்லவராக தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது, கோல்டு அது மாதிரிலாம் இல்லை. அவங்க அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. யாரா, மாமியாரா? ஆமாடா சொன்னாங்க, கொஞ்சம் அடமன் டைப் தான் சொன்னாங்க, பட் பேசினா கேரிங்காக இருப்பாங்கன்னு சொன்னாங்க, போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரிடா நீ நடத்து. இப்போ டீ தான். ஆமாம் என்கிட்ட பேசுகிற சரி, ஷூகா என்ன ஆனார் அப்படின்ற மாதிரி கேட்கும். அவன் என்னடா என்கிட்ட பேசவே மாட்றான், கொஞ்சமாக என்னடா ஜஸ்ட்டு ஃப்ளர்ட் தாண்டா பண்ணேன் ஒரு பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட, அதுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டான்டா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மச்சான் பக்கத்தில் உன் ஆளை வச்சுக்கிட்டே ஃப்ளர்ட் பண்ணுறது அதெல்லாம் தப்புடா. டே நீ என்னடா எப்படி சொல்கிற, என்னோடய கேரக்டர் உனக்கு தெரியாதா? எனக்கு கலாய்க்கிறது பிடிக்கும்னு உனக்கு தெரியாதாடா? இல்லைடா அவருக்கு ஹர்ட் ஆகும்ல, அதான் சொல்கிறேன். சரி சரி நீ நடத்து மேன், நீ கனவு காண ஆரம்பிச்சிரு, நான் போயிட்டு வரேன். போய் அவனை என்ன சொல்கிறது, சமாதானப்படுத்துறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும். சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கவும், இப்போது அப்படியே தான் கட் பண்ணுறாங்க காலை. இப்போ டே தான் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கை தான், அவரோட ஃபேஸு, அவரோட நெக்கு, அவரோட ஹேண்ட்ஸு, அவரோட டேட்டூ அப்படி இப்படின்னு ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அப்படியே தான் ஒரு பர்சன் தான் வந்து உள்ளே வராங்க. அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரோம். நீ எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போ தான் வந்தேன், அம்மா சொன்னாங்க நடந்ததுலாம், கூடிய சீக்கிரம் என் மாமாவை நீ மீட் பண்ணிடுவ போலையே. யார் மாமா உனக்கு? ஜங்குக்கு மாமா தான். அவரெல்லாம் மாமான்னு சொல்லாதடி. ஏன் நீ ஓ மாமாவா அவர் அப்படின்ற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் சொல்லாதடி. சரிண்ணா தக்காளி பழம் மாதிரி செவக்காது. என்னடி நீயும் அம்மாவும் இதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் என்ன அப்படியே தான் செவக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நீ தான் பக்கத்தில் இருந்து ஒரு கண்ணாடியை தான் எடுத்து காமிக்கிறாங்க, பாரு நல்லா தக்காளி பழம் மாதிரி செவன்னு ஆகிட்டு செவக்கலைன்னா சொல்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே தான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். சாட்டர்டே ஆகுதுடா, நம்ம டே தான் உட்காந்துருக்காரு, ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. டேயோடைய காஸ்டியூம் எப்படி, டேயோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு எம்வியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவருடைய லே ஓவர் ஆல்பம் அந்த எம்வியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு காரில் போகும்போது ஒரு ஒயிட் ஷர்ட்டும் கழுத்தில் நிறைய ஒரு அடுக்குன செயின் மாதிரி போட்டிருப்பார், கோல்டன் ஹேர், அதான்டா அவரோட ஹேர் ஸ்டைலு. நல்லா முன்னாடி ஃப்ரண்ட்டில் அப்படி பார்க்க க்யூட்டாக இருக்கார். ஒரு சைடு வந்து ஒரு 2 பட்டன் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டாக, அப்படியே பார்க்க தேவதை மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போது ஒரு பர்சன் தான்
Okay, I'll call you back. I have a meeting just now. I will be busy for few hours. Let me call you back அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வரோம். நம்மட்டே தான் அப்படியே உட்காந்துருக்காரு, கையை போட்டு சொரண்டிக்கிட்டு அவரோட நகத்தை போட்டு அப்படியே கடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்படி பார்க்கவே க்யூட்டாக இருக்கார். இப்போது அந்த பர்சன் தான் முன்னாடி வந்து உட்காரும். நம்மட்டே தான் டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. என்னாச்சு உட்காருங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் தான் சொல்கிறாங்க. நீங்கள் தானே ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்கும். யா இட்ஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ நோ யுவர் நேம் அப்படின்ற மாதிரி கேட்கும். அத்தை சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்கும். சொன்னாங்க பட் ஐ ஃபார்காட் சம்திங் டே ரைட் அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எதுக்கு நிற்கிறீங்க உட்காருங்க, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு பிடிக்காது உட்காருங்க அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம டீ தான் மனசில், சரி பார்க்க நல்லவராக இருக்கார், நம்மளை நல்லா வச்சு பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார்றாரு. உங்களுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்கவும், ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து சிலை பார்த்துட்டே தான் கேட்டுட்ருப்பாரு. ஆக்சுவலி உங்களுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்போ தான் நம்ம ஜங்குக் வந்து ஃபோனை வச்சுட்டு பார்க்குறாரு. அவர் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாருடா, அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும். அவ்வளோதான், நமக்கு ஜங்குக் அப்படியே கண்ணு ரெண்டும் அப்படியே கீழே வந்து விழுந்துடும் போல். எப்படி அந்த ஆரோ அந்த மியூசிக் வீடியோவில் வந்து ஹிப்ஹாப் தமிழாக்கு கண் அப்படியே வெளியே வந்துட்டு போகுமோ, அது மாதிரி நம்ம ஜங்குக்கு வெளியே வந்துட்டு போகும். பிகாஸ் நம்மகிட்டே அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு, அங்கே பியூட்டிஃபுல்லாக உட்காந்துருக்காரு, ஒரு ஏஞ்சல் மாதிரி. இப்போ நீங்கள் என்ன இந்த ஆரிகான் அந்த இப்போது டூர் போயிட்டுருக்குல்ல, நம்ம ஜிம்மின் எப்படி பார்க்க அப்படியே ஏஞ்சல் மாதிரி லாங் ஹேரில் அப்படியே ரெப்பாஞ்சல் மாதிரி இருப்பார். அது மாதிரி நம்ம டே வந்து இருக்கார். பிகாஸ் டேக்கு வந்து லாங் ஹேர்டாக நெக்கு கிட்ட வரைக்கும் இருக்கும், செம்ம அப்படின்னு சொல்கிறது. ஒமேகாஸ்லாம் எப்படி இருப்பாங்க அது மாதிரி இருக்கார் நம்ம டே. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஆட உட்காந்து பார்த்துட்ருக்கார். இப்போ டே தான் கையை முன்னாடி அப்படியே இது பண்ணி காமிச்சு, ஜங்குக் ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்ற மாதிரி கேட்கும். யா ஆம் ஓகே. டே நீங்கள் தானே டே? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டா ஜங்குக் அப்படின்ற மாதிரி நம்ம டே கேட்கும். யா ஒய் நாட், லெட் மீ மேரி யூ. இவ்வளோ அழகான ஒரு பர்சனை யாருக்கு தான் பிடிக்காது? உங்களை ஒய்ஃபையாக ஏற்றுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் வெளிப்படையாகவே சொல்லிடுவோம். நம்ம டே தான் லைட்டாக அப்படியே பிளிஷியாக ஆயிடுது, அப்படியே ஒரு கண்ணெல்லாம் செவக்கும். நம்ம ஜங்குக்கு இன்னும் பிடிச்சிருது. சரி ஓகே, நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவோம். இல்லைங்க எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி. எதுக்கு இதெல்லாம், வெயிட்டர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். நம்ம அங்கே வெயிட்டர் தான். எஸ் சார், இவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுங்க அப்படின்ற மாதிரி. என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த என்ன கேட்குறாங்களோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம டே தான் அப்படியே பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்ன வேணுமோன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டே தான், ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்புறம் ஒரு சீஸ் கேக் அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன இவ்வளோன்னு சாப்பிட்றீங்க, வேறு ஏதாவது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஓகே, அவங்களுக்கு கேட்டது கொடுத்துருங்க. எனக்கு வந்து ஒரு பனானா மில்க் ஷேக், ஒரு அந்த ஸ்மூத்தி, அப்புறம் வந்து ஒரு சாண்ட்விச், தென் இட்ஸ் எனஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் சொல்லிடுறாரு. உனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்கவும், ஆமாம் எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் உங்களை பார்த்தாலே தெரியுது, நீங்கள் அப்படியே பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டேக்கு இன்னும் அப்படியே ப்ளஷியாக ஆகுது, அப்படியே செவந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகும்போது அப்படியே தக்காளி பழமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டே தான் அப்படியே அவரோட ஐபால்ஸை வச்சு அப்படியே என்ன சொல்கிறது, போபி ஐஸை வச்சு அப்படியே பார்க்கவும், பப்பி ஐஸ் இருக்கும்ல அதை வச்சு பார்க்கவும். நம்ம ஜங்குக்கு தான் மொத்தமாக மெல்ட்டடு. கட்டுனானா இவன் தாண்டா கட்டுவேன், இவன் தாண்டா என் பொண்டாட்டி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஜங்குக், நீங்கள் அன்னைக்கு நான் வந்து எதுக்கு தருமாறுறீங்க, நீங்கள் என்னோடய ஒய்ஃபி ஆக போகிறீங்க, எதனாலும் ஃப்ரீயாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை அன்றைக்கி ரசகுல்லா சாப்பிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து மிஸ்ஸஸ் ஜான் வந்திருப்பாங்களடா, அப்போ வந்து நம்ம டேக் கூட வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பார்ல, அது வந்து வேறு எதுவுமே இல்லை, ஒரு ரசகுல்லா தான். ஒரு 10 பால்ஸ் கிட்ட ரசகுல்லா வந்து போட்டு கொடுத்துருப்பாரு. நம்ம ஜங்குக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு, யாரும்மா செஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்கும். உன் வருங்கால மனைவி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. வருங்கால மனைவியா, யாரா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்பாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து டேயோட ஃபோட்டோ வாங்கி பார்த்துருக்கவே மாட்டார். பார்த்துருந்தாருன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார், அவள் தான் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி. பட் நம்ம ஜங்குக்கு வந்து இங்கே வந்து பார்த்தா ஃப்ளாட் ஆகிட்டாரே.
இப்போ ஜங்குக் தான் நான் சாப்பிட்டேன், அது நீங்களா செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி டேவை பற்றி கேட்கும். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா நான் ரசகுல்லா வின் பண்ணேன். நானும் ரசகுல்லாவை தான் சொன்னேன். அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டங்கை ரோல் பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். பிகாஸ் நம்ம டீ வந்து பார்க்க அப்படியே என்ன சொல்கிறது, ஒயிட்டிஷாக அப்படியே என்ன சொல்கிறது, ரசகுல்லா மாதிரி தான் இருப்பார். அது அவர் ஜங்குக்கு வந்து டேவை தான் மீன் பண்ணியிருப்பார். நம்ம டே வந்து ஃபுட்டை மீன் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் ஓப்பனாகவே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ அப்படியே தான் அவங்க ஆர்டர் பண்ணதும் வருது. இப்போது பொறுமையாக நம்ம டே தான் அப்படியே மொச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே என்ன சொல்கிறது, அந்த லிப் சைடெல்லாம் படவும் நம்ம ஜங்குக் தான் அப்படியே எக்கி அதை அப்படியே என்ன சொல்கிறது, வைப் பண்ணி அது வந்து வைப் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம டே தான் அவ்வளோதான் ப்ளஸ்ஸு அப்படியே அப்படியே எல்லாமே செவந்துடும். அப்படியே நெத்தி முதல் பாதம் வரை மொத்த பாடி செவந்துடுது. நம்ம டீ தான் என்னாச்சு அப்படின்ற கேட்கும். நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே பேபி மாதிரி சாப்பிட்றீங்க, குழந்த மாதிரி பாப்பா மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம டேவா அப்படியே என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன சவக்கிறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே தான்டா இந்த டேட் முடியுது. ஃபியூ டேஸ் கழித்து என்கேஜ்மெண்ட்டும் ஆகுது நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கும். அப்படியே தான்டா இப்போது வந்து ஃபியூ 2 வீக்ஸ் கழித்து தான் கட்டுறாங்க. ஒரு சர்ச்சில் தான் ஒரு பர்சன் தான் ஒரு பிளாக் கோட் ஃபுல் பிளாக்லேயே ஒரு ஒயிட் பொக்கே வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பர்சன் தான் ஒரு ஒயிட் கோட், ஒயிட் பேண்ட், கோல்டன் ஹேரோட ஒரு அவங்க ஃபாதரோட கை அவங்க அப்பாவோட கையை தான் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அது வேறு யாருமே இல்லைடா, நம்ம டே தான். அப்படியே பக்கத்தில் அப்படி நடந்து வந்து நம்ம டே கையை ஜங்குக்கு கையில் ஒப்படைக்கவும் நம்ம டேயோட கையை நம்ம ஜங்குக்கு பிடிச்சி வாங்கிக்கிறாரு. இப்போ சர்ச் ஃபாதர் தாண்டா வந்து, ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்ட கேட்கும். சம்மதம். கிம் டேயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்கும். நம்ம டே தான் அப்படியே ஷை ஆகிட்டு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே நீங்கள் ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும் அப்படியே க்யூட்டாக 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜங்குக் கிட்ட தான் அந்த ஃபாதர், யூ மே கிஸ் த பிரைட் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக் தான் அப்படியே சாஃப்டாக நம்ம டேயோ கையை பிடிச்சி அவருடைய ஃபோர்ஹெட்டில் தான் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கவலைப்படாத, உன்னை நான் பத்திரமா பார்த்துக்குவேன், நீ என்றைக்குமே கண் கலங்கக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லவும், நம்ம டே தான் மொத்தமாக உருகிடுறாரு. இதுக்கு மேலே என்னடா மனுஷனுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினா தான் இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினா தான் வராரு. மச்சான் எப்படியோடா மேரேஜ் வரைக்கும் வந்துட்டேன், எனக்கு தாண்டா என் பூனைக்குட்டி இது பண்ண மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏன்டா இங்கே சொல்கிறேன் அங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம யுங்கி தான் பக்கத்தில் ஜங்குக் பக்கத்தில் கூலர்ஸ் போட்டு நிற்கிறாரு. அடே பூனைக்குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னடா பக்கத்தில் என்னைய வச்சுக்கிட்டு இன்னொரு பிள்ளைக்கிட்ட ஃப்ளர்ட்டா பண்ணுற, போடா இனிமேல் பாரு உன்னை நான் அலைய வைக்கிறது தான் என்னுடைய பொழப்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அச்சோ என் பூனைக்குட்டி மன்னிச்சிக்கோ மாமனை மன்னிச்சிக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே தான் மொத்தமாக ஃபன்னாக இருக்குது. இப்போ அப்படியே தான்டா இப்போ நைட் ஆகுது. நம்ம டே தான் அப்படியே அந்த என்ன சொல்கிறது மில்க் கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாரு. நம்ம ஜங்குக்கு தான் உட்காந்துருக்காரு. இந்தாங்க மில்க் பால் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கவும், நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அதை வாங்கி வைக்கிறாங்க. அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளில் வைக்கவும், அது ஏன் அங்கே வைக்கிறீங்க, குடிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் ஹாஃப் கிளாஸ் குடிச்சிட்டு, உனக்கு வேணாமா அப்படின்னு வைக்கும். இல்லை எனக்கு மில்க் பிடிக்காது அப்போ நம்ம சொல்லுவோம். நல்லா மில்க்கு ஸ்கின்னை வச்சுக்கிட்டு மில்க்கு பிடிக்காதுன்னு சொல்கிற அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படி கேட்கும். இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது மில்க்கு. அப்போ ரசகுல்லாலாம் இதில் செய்வேன். இல்லை நான் ரசகுல்லா சாப்பிட மாட்டேன் அப்போ நம்ம சொல்லுவோம். ஓ அப்போ நீ குலாப் ஜாமுன் சாப்பிடுவியா? எனக்கு பிடிக்கும் அப்போ நம்ம சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் தூங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோம். நம்ம டீ தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு தான், எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் புரியுது, நீ என்ன நினைக்கிறேனோ தெரியுது, இப்போதைக்கு நம்மளுக்குள்ளே இது வேணான்னு நினைக்கிறதானே அப்போ நம்ம சொல்லுவோம். டீ தான் ஆமாம், நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து லவ் பண்ணி அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம டீ சொல்லுவோம். எனக்கு புரியுது டே, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பர்சன்லாம் கிடையாது, நான் உன்னை வல்கராக ஃபிசிக்கலாக நான் வந்து இது பண்ணல, நான் உன் அழகை பார்த்தேன் தான், பட் எனக்கும் ஆசை இருக்குது உன்னை லவ் பண்ணி
அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்போ நம்ம சொல்லுவோம் நம்ம டீ தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் ஆகிட்டு இப்போ அப்படியே தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாங்க. இப்போ அப்படியே தான் டே வந்து செவுத்து சைடு அங்கிட்டு திரும்பி படுத்திருக்கோம். நம்ம ஜங்குக் தான் லைட்டாக நம்ம டேயோட ஷோல்டர் டேப் பண்ண என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டே தான் திரும்புகிறாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஹக் யூ அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம டே தான் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு எஸ் அப்படின்ற மாதிரி மண்டே மட்டும் நாட் பண்ணுவோம். இப்போ அப்படியே தான் பேக்லேருந்து நம்ம ஜங்குக்கு தான் ஹக் பண்ணி தூங்குறாங்க. இப்போ டே தான் மனசில் நினைக்கிறேன், ச்சே எவ்வளோ நல்ல தங்க மனுஷனாக எனக்கு வந்து ஒரு புருஷனாக அமைஞ்சிருக்காரு, நான் என்ன கோடியும் புண்ணியம் பண்ணின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம டே நினைக்கவும் இப்போ அப்படியே தான்டா மார்னிங் ஆகுது. மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஜங்குக்கோட செஸ்ட்டில் தான் நம்ம டே அவரோட தலையை வச்சு படுத்திருக்காரு. இப்போது ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறது ஜங்குக்கு தான். ச்சே அம்மா கரெக்டாக தான்டா சொல்லியிருக்காங்க, காலையில் எந்திரிச்சு பொண்டாட்டி மூஞ்சி பார்க்கும்போது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது டேக்கு தான் அப்படியே அந்த ரூம்குள்ளே சன்ஷைன் என்டர் ஆகவும் நம்ம டே தான் அப்படியே முழிக்கவும் நம்ம டே தான் ஜங்குக்கு தான் திரும்பி கண்ணை முடிக்கிறாரு. நம்ம டே தான் எந்திரிச்சோடனே நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே விரிக்க பார்த்துட்டு டச் பண்ணால் ஏதாவது நினைப்பாரா, ச்சே நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவருடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்து அப்படியே நம்ம ஜங்குக்கோட நோஸ் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே வராரு. இப்போது அப்படியே லிப்ஸ் கிட்ட டச் பண்ணும்போது நம்ம ஜங்குக் தான் லிப்ஸ் கிட்ட வைக்கிறாரு நம்ம டே அவரோட ஃபிங்கரை வச்சு. நம்ம ஜங்குக் தான் அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணவும் நம்ம டே தான் முழிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் உனக்கு முன்னாடியே முழிச்சிட்டேன், பரவாயில்ல என் பொண்டாட்டி எப்படி க்யூட்டாக பண்ணுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டே தான் மார்னிங்கே ப்ளஷ் ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டே வாயை விட்டு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே தான்டா சரி என்னை விடுங்க நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இரு கொஞ்சம் நேரம் உன்னுடைய அழகை நான் ரசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே ஜங்குக்கு தள்ளி விட்டு அப்படியே குளிக்க போகிறாரு. இப்போ குளிச்சுட்டு தான் வந்து ஜங்குக் என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோம். என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்க்கும். இல்லை என்னங்கன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தான் அப்படி மனசுக்குள்ளே குழுன்னு ஆயிடுது அவருக்கு. எப்போயுமே காலையில் எந்திரிச்சு அறக்க பறக்க அப்படியே வந்து கீழே அவங்க அம்மா கூட கல்யாணம் அந்த இது பேச்சுக்கு போராடிட்டு அப்புறம் தான் சாப்பிடாம கொள்ளாமல் கூட ஓடுவார். பட் காலையில் எழுந்திரிச்சு பொண்டாட்டிக்கல என்னங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஐயோ குழுன்னு இருக்குது அப்படியே அவருக்கு. என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கும். போய் குளிங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படி நம்ம டே தான் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக அப்படியே பூ மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கு தான் சரி அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே டவலை கட்டிட்டு வெளியே வராரு. நம்ம டே தான் அப்படியே அவருக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்ருக்கோம். நம்ம ஜங்குக்கு தான் சும்மா இருப்பாரா அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும். இந்தாங்க ட்ரெஸ் போடுங்க, ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அவருடைய ஹேர் வெட்டாக இருக்குது அப்படியே இப்படி மண்டே ஆட்டோம்ல ஷேக் பண்ணவும் நம்ம ஜங்குக் முடியில் இருக்கிற ட்ராப்லெட்ஸ் தான் அப்படியே நம்மளோட டேயோடைய ஃபோர் ஹெட்டு அவருடைய சீக்ஸு அவரோட நோஸ் அவரோட லிப்ஸ்லலாம் வந்து படவும் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பொறுமையாக தொடச்சிட்டு அங்கே ஒரு ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே தான்டா ட்ரெஸ்ஸு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம டே தான் அப்படியே கீழே வரும். ஜங்குக்கோட அம்மா வந்து அப்படியே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன தான் சிஓவாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் மேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் எப்போயுமே சமைப்பாங்க. இப்போ அப்படியே சமைச்சு வச்சுருக்கோம். நம்ம டே தான் அப்படியே வந்தோடனே அத்தை சாரி லேட் ஆகிடுச்சு, நான் இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து சமைக்க ஹெல்ப் பண்ணிடுறேன் அப்படி நம்ம சொல்லும். ஐயோ நீங்கள் சின்னஞ்சிறுசுங்க, நீங்கள் வந்து அதெல்லாம் என்னை இது பண்ணாதீங்க, எனக்கு சமைக்கிறது பிடிக்கும், அதனால் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் சமைப்பேன் புரிஞ்சுதா அப்படி நம்ம சொல்லும். சரிங்க அத்தை அப்படி நம்ம சொல்லிடும். இப்போ ஜங்குக்கு தான் அப்படி உட்கார்றாரு. இப்போது ஜங்குக்கு உட்காந்ததை நம்ம டே தான் சர்வ் பண்ண போகும்போது டே நீயும் உட்காரு அப்படி நம்ம சொல்லுவோம். பாருடா பொண்டாட்டி வந்தோடனே அம்மாவை கூட மறந்துட்டு எப்போயுமே என்ன தான் உட்காந்து சாப்பிட சொல்லுவா அப்படி நம்ம சொல்லுவோம். அம்மா இல்லைம்மா அவன் பாவம் இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம். சரி ஃபஸ்ட்டு நாள் வந்தோடனே பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாக அப்படின்னு சொல்லுவோம். அத்தை அப்படிலாம் இல்லை, அத்தையா அப்படின்னு அம்மா அப்படிலாம் இல்லை அப்படி நம்ம சொல்லவும் நம்ம ஜங்குக்கு தான் என்னது அம்மாவை அப்படின்னு பார்க்க ஆமாம் அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம சொல்லுவோம். சரி மாமியாரும் மருமகனும் நடத்துங்க அப்போ நம்ம ஜங்குக்கு தான் சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அப்படி தான்டா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு தான் ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படி நம்ம சொல்லிட்டு கிளம்புவோம். இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே வாசல் வரைக்கும் போயிடும். ஜங்குக்கோட அம்மா தான் போய் விட்டுட்டு வாட்டி அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம டே தான் அப்படியே குடுகுடுன்னு போகிறாரு. இப்போது ஜங்குக்கு தான் வெளியே வந்து வெளியில் டோர்கிட்ட நிற்கும்.
ஓய் பொண்டாட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மகிட்டே தான் அப்படியே செவசகவேன்னு செவந்துடுறாரு. காரில் ஏறினவர் இப்போது என்ன நினச்சாருன்னு தெரியல, அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஜங்குக்கு தான் நெத்தியில் டேயோட ஃபோர் ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே நான் போயிட்டு வரேன், உனக்கு சாயங்காலம் வரும்போது ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகும். நம்ம டே தான் அப்படியே ஐயோ இதுக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தான்டா ஈவினிங்கும் ஆகுது. அந்த நாள் ஃபுல்லாக வந்து நம்ம டேயும் அந்த டேயோடைய ஜங்குக்கோடைய அம்மாவும் நல்லா பேசி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கோட அப்பாவும் ஆஃபீஸ் போயிருப்பாங்க. இப்போ அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. 4:30 எப்போயுமே ஜங்குக்கு எப்போயுமே 9 o'clock அது மாதிரி தான் வரும். இன்றைக்கி என்ன அதிசயமாக தெரியல 4:30க்குலாம் வந்துடுறாரு. இப்போது 4:30க்கு வந்தோடனே ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரவும் இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் நான் நடத்துகிறேனோ இல்லையோ நீ நல்லா நடத்துகிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னம்மா நாங்கள் சின்னஞ்சிறுசுங்க அப்படி தான் இருப்போம், நீ தானே கல்யாணம் வேணும் என்ன சொல்கிறது மருமக பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிடா சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணால் சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அம்மா இப்போதைக்கு எதிர்பார்க்காத மாட்டேன் என்கிட்ட கம்ஃபர்டபுள் ஆனோடனே அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் சரியா. அப்போ நீங்கள் இன்னும் இது பண்ணலையா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது அந்த டாக் போகும். இல்லை இப்போதைக்கு அந்த டாக் எடுக்காதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே நேராக டே நோக்கி தான் போகிறாரு. டே என்னென்னா உள்ள இந்த சாங்ஸ் கேட்டுட்ருப்பாங்கள்ல சாங்ஸ் கேட்டுட்ருக்காரு. உட்காந்து சாங்ஸ் கேட்டுட்ருக்கவோ இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே வந்து பூ அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம டே தான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறாரு. ஏங்க இப்படி சொல்லாமல் கொள்ளாமறீங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேடா இது வந்து கிட்டத்தட்ட 31 மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. நான் ஒன் ஷாட்டாக கொடுக்கலான்னு நினச்சேன், பட் அது முடியாது போல். அது மட்டும் இல்லாமல் இது ஓகே நான் 2 ஷாட்டில் முடிச்சிடறேன். இந்த 2 ஷாட்டும் உங்களுக்கு பத்தலைன்னா ஏதாவது ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது முடித்ததுக்கப்புறம் ஏஜஸ் ஆஃப் ஃபைன் முடித்ததுக்கப்புறம் ஒரு அமேசிங்கான ஒரு எஃப்எஃப் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அதை அப்சல்யூட்டாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பேஜில் வந்து இது மாதிரி தான்டா இருக்கும். டேக்குக்கோடைய லவ் சைடு மட்டும்தான் எனக்கு காட்ட தெரியும். மித்தபடி இருக்கிற ஃபேஸஸ் எனக்கு ஷோ பண்ண தெரியாது. அது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ மித்தபடி நான் வந்து டேக்குக்கோ வச்சு ஜஸ்ட் லவ் அதுதான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் என்னுடைய பேஜில். மித்தபடி இருக்கிற ஃபேஸ் ஐ வில் நாட் இன்ட்ரடியூஸ். ஸோ இதுதான் என்னோடய சீனியர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுவும் வரும், ஒரு வீடியோ தாண்டா. ஸோ நான் இது வந்து ஒன் ஷாட்டாக ஒன் மூவியாக போட்டுறலான்னு நினச்சேன், பட் கைவிட்டப்பட்டுட்டு ஸோ 2 ஷாட்டாக போட்டுறேன். இது வந்து May 1 கண்டிப்பாக நான் வந்து இதை அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை கேட்டுட்ருப்பீங்க. மேபி இந்த இதை வந்து மார்னிங் அப்லோட் பண்ணுவேன். ஈவினிங் வந்து செகண்ட் பார்ட் அப்லோட் ஆயிரும். ஸோ கவலைப்படாதீங்க. ஜமுனா அவங்க தான் வந்து கேட்டிருந்தாங்க. உங்கள் ஐடியை நான் மென்ஷன் பண்ணுறேன்டா ஸ்டார்டிங்கில். ஓகே இதோட செகண்ட் ஷாட் வந்து ஈவினிங் அப்லோட் ஆயிரும். உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ டேக் கேர், லவ் யூ ஆல், டாட்டா.